சமீபத்துல இந்திய அரசாங்கம் ஆன்லைன் பெட்டிங் கேம்ஸ், அதாவது ரியல் மணி கேம்ஸ் எல்லாத்தையுமே தடை செஞ்சிருந்தாங்க. இதனோட தாக்கம் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் மத்தியில ஒவ்வொரு மாதிரி இருந்தது. உதாரணத்துக்கு இந்த ஆன்லைன் கேம்ஸ்ல அடிக்ட் ஆகி அதிகமா விளையாண்டவங்களுக்கு இனிமேல் நம்ம இதை விளையாடவே முடியாது அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு சில பேர் இதெல்லாம் நான் நல்லா விளையாண்டுருக்கேன், நிறைய பணம் சம்பாதிப்பேன், இன்னும் எனக்கு இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய காசு சேர்த்திருப்பேன் அப்படின்னு ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஆன்லைன் கேமிங் நிறுவனங்கள், குறிப்பா Dream11 மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே அவங்களோட மிகப்பெரிய வருமானத்தை இழக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு தாக்கம் இருக்கிற சூழ்நிலையில இன்னொரு பக்கம் இந்த ஆன்லைன் கேமிங் நிறுவனங்களோட பங்குகள் அதுலயும் கடுமையான அளவுல பாதிப்பு ஏற்பட்டது. ஸோ அவங்களோட ஸ்டாக் பிரைசஸ் எல்லாமே கடுமையான அளவுல கீழே இறங்கும் போது எல்லாரும் கவனிக்கிற விதமா ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நாஸ்ரா டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஆன்லைன் கேமிங் நிறுவனத்தினுடைய பங்குகள் இருந்து ரேகா ஜுன்ஜுன்வாலா கடந்த ஏப்ரல் மாதம் கம்ப்ளீட்டா எக்ஸிட் ஆயிருக்காங்க. அவங்களோட மொத்த பங்குகளையும் விற்பனை செஞ்சுட்டு அவங்க வெளியேறினது மூலமா கிட்டத்தட்ட 334 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க நஷ்டத்துல இருந்து தப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. இது பலருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் கூட இதுக்கு பின்னாடி ரேகாவுக்கு இதை பத்தின தகவல்கள் எப்படி கிடைச்சது, கரெக்டா ஏப்ரல் மாசத்துல இதுல இருந்து எக்ஸிட் ஆகணும்னு அவங்க எப்படி முடிவு பண்ணாங்க, இவ்வளவு பெரிய நஷ்டத்துல இருந்து அவங்க தப்பிச்சிருக்காங்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் தானா, இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ந்து விவாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இந்த விஷயத்துல என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியால காசை பெட் பண்ணி விளையாடுற ஆன்லைன் கேம்ஸ் எல்லாத்தையும் தடை பண்ணணும் அப்படின்னு இந்திய நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் இயற்றினாங்க. இதை தொடர்ந்து எந்த நிறுவனங்கள் எல்லாம் காசை பெட் பண்ணி ஒரு ஆன்லைன் கேம் நடத்திட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே உடனே அதை வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தாங்க. உங்களுக்கு அதிகமா பரிச்சயமான நிறைய ஆன்லைன் கேம்ஸ் இதனால தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சட்டம் அமலுக்கு வரப்போகுது இல்ல அமலுக்கு வந்துட்டு அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்தே இந்த நிறுவனங்கள் சார்ந்த பங்குகள் எல்லாமே பங்கு சந்தையில கடுமையான அளவுல வீழ்ச்சியை சந்திச்சது அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது. குறிப்பா நாஸ்ரா டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆன்லைன் கேமிங் நிறுவனம் கடந்த 4 செஷன்ஸா, அதாவது இந்த ஆன்லைன் பில் வந்து பாஸ் ஆன 4 செஷன்ஸ்ல கிட்டத்தட்ட 28% வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த நாஸ்ரா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட கேமிங் இண்டஸ்ட்ரியில நிறைய முக்கியமான ரோல்ஸை பிளே பண்ணியிருக்காங்க. நிறைய கேம்ஸை இவங்க இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த விஷயம் ஏன் அதிகமா கவனத்தை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தினுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, அவரோட மனைவி ரேகா ஜுன்ஜுன்வாலா, இவங்க 2 பேருமே இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த நிறுவனம் பங்குச்சந்தையில லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே இந்த நிறுவனத்துல இவங்க இன்வெஸ்டர்ஸா இருந்திருக்காங்க. ஒன்ஸ் இந்த நிறுவனம் பங்குச்சந்தையில லிஸ்ட் ஆகுது, அதாவது 2021 லிஸ்ட் ஆகுது. இது லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமாவே இந்த 2 ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது ராகேஷ் அண்ட் அவங்களோட மனைவி ரேகா 2 பேருமே அவங்களோட ஸ்டேக்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இறந்து போறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பங்குகளையும் ரேகா அவர்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில கடந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து ரேகா நாஸ்ரா டெக்னாலஜிஸ்ல இருந்து அவங்களோட ஷேர் ஹோல்டிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 10% அப்படின்னு இருந்ததை 7% கம்மி பண்றாங்க. கடைசியா இந்த நாஸ்ரா டெக்னாலஜிஸ் மேல அவங்களோட ஷேர்ஸ் அப்படிங்கறத 1%க்கும் கீழே அப்படிங்கறத கொண்டு வராங்க. அந்த நிறுவனம் தொடங்கப்பட்டதுல இருந்து தொடர்ந்து அதுல முதலீடு செஞ்சுட்டு இருந்த முதலீட்டாளர்கள் 1%க்கும் கம்மியா அவங்களோட முதலீட்டை மாத்துறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகத்தை கிளப்புது. அதை தொடர்ந்து தான் இந்த ஆன்லைன் கேமிங் பில் அப்படிங்கிறதும் நாடாளுமன்றத்துல சட்டமா மாத்தப்படுது. இந்த சட்டத்தை தொடர்ந்து எல்லா கேமிங் இண்டஸ்ட்ரீஸும் அவங்களோட ஸ்டாக்ஸும் வந்து கடுமையான அளவுல பாதிக்கப்படுறத பாக்குறோம். ரேகா அவங்களை பொறுத்த வரைக்கும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய அவங்களோட 13 லட்சம் பங்குகளையும், அதே மாதிரி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய அவங்களோட 14 லட்சம் பங்குகளையும் விற்பனை செஞ்சிருக்காங்க. ஒரு பங்கினுடைய விலை சராசரியா 1225 ரூபாய் அப்படிங்கிற கணக்குல இந்த மொத்த பங்குகளையும் கடந்த ஜூன் மாதம் விற்பனை செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா அவங்களுக்கு 344 கோடி ரூபாய் வந்து லாபமா கிடைச்சிருக்கு. இந்த தகவலை பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சியும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா Dream11, வின்சோ, பொக்கேர்பாசி இந்த மாதிரியான நிறைய விளையாட்டுகளை நாஸ்ரா டெக்னாலஜிஸ் தான் பேக் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது குறிப்பா இந்த ஆன்லைன் கேம்ஸுக்கு எதிரான தடை அப்படிங்கிறது அதிகமான அளவுல நாஸ்ரா டெக்னாலஜிஸோட பங்குகள்ல தான் பாதிக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அந்த நேரத்துல அங்க இருக்கிற ஒரு ப்ரமோட்டர் இப்படி வெளியாயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. சமூக வலைத்தளங்களை இதை பத்தின மிக்சட் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு சில பேர் ரேகா வந்து சாதாரண ஆள் இல்ல, அவங்க பெரும் பணக்காரரா இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இதுக்குன்னே ஒரு டீம் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பங்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதை அனலைஸ் பண்ணி அவங்க வெளியேறி இருக்கலாம். இது ரொம்ப இயல்பான விஷயமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஃபிஷியா நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. குறிப்பா வெஸ்ட் பெங்கால சேர்ந்த எம்பியான மஹுவா மைத்ரா இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்காங்க. அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ரேகா இன்சைடர் ட்ரேடிங்ல ஈடுபட்டிருக்காங்க. சோ அதனாலதான் அவங்களோட பங்குகளை முன்கூட்டியே வித்திருக்காங்க. அவங்க இன்சைடர் ட்ரேடிங்ல ஈடுபட்டதுக்கான எல்லா தகவல்களும் வந்து ஆப்வியஸா நமக்கு தெரியுது. அவங்க மேல நீங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாடாளுமன்றத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா செபி இன்னும் இந்த விஷயத்துல தலையிட்டு அபிஷியலா எந்த தகவல்களும் வெளியிடல. செபியினுடைய நடவடிக்கை இதுல எப்படி இருக்க போகுது, செபி அடுத்த கட்டமா என்ன முயற்சி பண்ண போறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.